எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சாஃப்டான நல்ல பஞ்சு போல இருக்கிற ஊத்தாப்பமும் சூப்பரான வெங்காயம் தக்காளி போட்ட கார சட்னியும் பார்க்க போறோங்க. செம்ம சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ஊத்தாப்பம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. 2 ஊத்தாப்பம் சாப்பிட்ற இடத்துல 5 ஊத்தாப்பமா சாப்பிடுவாங்க. அவ்வளோ சாஃப்டா காட்டன் சாஃப்ட்ல நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. ரொம்ப ஈஸியா நம்ம மாவு அரைச்சு ஈஸியா ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த ஊத்தாப்பத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாவு அரைக்கிறதுக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம். மிக்சிங் பவுல்ல 2 கிளாஸ் பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. நான் ரேஷன் பச்சரிசி ஆட் பண்ணிருக்கேன். எந்த கிளாஸ்ல அரிசி அளந்தமோ அதே கிளாஸ்ல 1/4 கிளாஸ் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி உளுந்து எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அரிசி உளுந்து எல்லாமே ஒரு 4ல இருந்து 5 மணி நேரம் ஊறி வரட்டும். பாருங்க, ஒரு 5 மணி நேரம் நான் ஊற வச்சிருந்தேன். அரிசி உளுந்து எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப இன்னொரு பவுல்ல எந்த கிளாஸ்ல நம்ம அரிசி அளந்தமோ அதே கிளாஸ்ல 1 கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட லேசான அவல் தான் இருக்கு, அதனால நான் லேசான அவல் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட கெட்டி அவல் இருந்தா கூட நீங்க கெட்டி அவல் ஆட் பண்ணிக்கோங்க. அவலை தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். கெட்டி அவல் சேர்க்கிற மாதிரி இருந்தா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க. லேஸ் அவலுக்கு நம்ம வாஷ் பண்ணும் போதே கரைஞ்சிடும், அதனால நான் வாஷ் பண்ணல. தண்ணி சேர்த்து ஊற மட்டும் வச்சுட்டேன். தண்ணி சேர்த்த உடனே பாருங்க அவல் நல்லா ஊறிடுச்சு. லேஸ் அவலுங்கிறனால டக்கு நமக்கு ஊறிடும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி உளுந்த மிக்சியில மாத்தி அரைச்சு எடுத்துக்கலாங்க. நான் கம்மியான குவான்டிட்டிங்கிறனால 2 டைம் போட்டு அரைச்சுக்க போறேன். ஃபர்ஸ்ட் பாதி அளவுக்கு மிக்சியில நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி உளுந்த சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க. நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இப்ப அரைச்ச மாவை பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்ப அதே மிக்சி ஜார்ல மீதி இருக்கிற அரிசி உளுந்து ஆட் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த அவலையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இப்ப 2வது அரைச்ச மாவையும் அதே மாவுல சேர்த்துட்டு இதோடவே 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப நம்ம ஊத்தாப்பத்துக்கு மாவு ரெடி ஆயாச்சு. இருக்கட்டும், இதை அப்படியே மூடி வச்சிருவோம். 8 மணி நேரம் நல்லா மாவு புளிச்சு வரட்டுங்க. மாவு நல்லா புளிச்சதுக்கு அப்புறமா ஊத்தாப்பம் ஊத்துனாதான் நல்ல சூப்பரா பஞ்சு போல நமக்கு பந்து மாதிரி ஊத்தாப்பம் கிடைக்கும். இப்ப நான் ஒரு 8 மணி நேரம் மாவு புளிச்சு வச்சிருந்தேன். மாவு பாருங்க சூப்பரா நமக்கு பொங்கி வந்திருக்கு. நான் காலையில ஆட்டி வச்சேன். நைட் எனக்கு நல்லா மாவு உப்பி வந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மாவு நல்லா பொங்கி வந்தாதான் ஊத்தாப்பத்தை நம்ம ஊத்தி எடுக்கும் போது அவ்வளோ சாஃப்டா மெத்துன்னு இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மாவு சூப்பரா பொங்கி இருக்குங்க. இப்போ ஊத்தாப்பம் ஊத்துறதுக்கு முன்னாடி நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஊத்தாப்பத்தை ஊத்திட்டு நம்ம சூடா சாப்பிட கரெக்டா இருக்கும். பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 8ல இருந்து 10 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட நார்மல் மிளகா தான் இருக்குன்னா நீங்க ஒரு 5ல இருந்து 6 மிளகா சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்ப நல்லா வறுத்துட்டேன். வெங்காயம் எல்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இதோட மீடியம் சைஸ்ல 3 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டா வேகணும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃபிளேம்ல அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஒரு 2-3 செகண்ட் கழிச்சு ஓபன் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்ப கடைசியா கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மல்லித்தலை சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற எல்லா பொருளையும் மிக்சிக்கு மாத்திக்கலாங்க. மிக்சி ஜாருக்கு மாத்திட்டேன். தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைக்காம இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. இப்ப நம்மளோட சூப்பரான வெங்காய தக்காளி கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. அரைச்ச சட்னியை இந்த பாத்திரத்துக்கு மாத்திட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஆயில்ல கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பரான வெங்காய தக்காளி கார சட்னி இட்லி, தோசைக்கு, நம்ம செய்ய போற ஊத்தாப்பத்துக்கு, பணியாரத்துக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம ஊத்தாப்பம் ரெடி பண்ணிக்கலாம். தோசைக்கல் நல்லா ஹீட்டா இருக்கு. தண்ணி தொளிச்சு விட்டுட்டு லேசா வெங்காயம் தேய்ச்சி விட்டுக்கிறேன். இப்ப ஒரு 1.5 கரண்டி மாவு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு சுத்தி விடாம அப்படியே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே மூடி வச்சிடலாம். மீடியம் ஃபிளேம்லயே ஒரு 2ல இருந்து 3 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, நம்ம ஊத்தாப்பம் சூப்பரா பந்து போல ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். இதே போல இன்னொரு ஊத்தாப்பமும் ஊத்திக்கலாங்க.
1ல இருந்து 1.5 கரண்டி மாவு சேர்த்துட்டு ரொம்ப லேசா சன்னமா நீங்க தேய்ச்சி விடாம கொஞ்சம் மொந்தமா ஊத்துனீங்கன்னா ஊத்தாப்பம் நல்லா சாப்பிட மெத்துன்னு இருக்கும். நான் லேசா மட்டும் திரட்டி விட்டுருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். பாருங்க, இந்த அப்பமும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா லேசா சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா அழகா ஓட்டையா வந்திருக்கு பாருங்க. வெளியே எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான ஊத்தாப்பமும் இந்த வெங்காயம் தக்காளி கார சட்னியும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஊத்தாப்பம் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. நீங்க ஊத்தி வச்சு எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இந்த ஊத்தாப்பத்தை நீங்க வச்சு கொடுக்கலாம். நமக்கு வரன்னு போகாம செம்ம சாஃப்டா இருக்குங்க. கண்டிப்பா இதே போல இந்த ஊத்தாப்பத்தையும் வெங்காயம் தக்காளி கார சட்னியையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.